அன்பு கலந்த என் விஸ்வகுல சொந்தங்கள் அனைவரும் வணக்கம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஐயா குப்பமுத்து ஆசாரியோட குரு பூஜை விழாக்கு வந்திருக்கோம். இந்த குரு பூஜை விழா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. இதில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து முருகேசன் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம பேட்டி எடுப்போம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஊரிலே ஒரு மருதுபாண்டியர் வாழ்க்கை வரலாறிலே ஒரு தியாக வரலாறும் இருக்கிறது. அது ஐயா குப்பமுத்து ஆசாரியுடைய இந்த தியாக வரலாறு குருபூஜை தினமாக இன்று தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நாங்கள் அனைவரும் இங்கே அவருடைய வணங்குவதற்காக மருதுபாண்டியர் சகோதரர்களையும் குப்பமுத்து ஆசாரி அவர்களையும் வணங்குவதற்காக இந்த தூத்துக்குடியிலிருந்து நாங்கள் இந்த காளையார் கோவிலுக்கு வந்திருக்கின்றோம். அவருடைய குருபூஜை இந்த சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகமெங்கும் உள்ள விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்புகளின் தலைவர்களும் தொண்டர்களும் ஆர்ப்பரித்து இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய குருபூஜை இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விஸ்வகர்ம சமுதாயம் அரசியல் தேர்தல் நெருங்கி வருகின்ற காலகட்டத்திலே அரசியலுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடி இன்னைக்கு உழைத்துக் கொண்டிருக்கும் எமது விஸ்வகர்ம சமுதாய சொந்தங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் என்ற இந்த குப்பமுத்து ஆசாரி நினைவு தினத்திலிருந்து நாங்கள் சூளுரை விடுக்கின்றோம். இனி வரும் காலத்தில் நம்ம விஸ்வகர்ம சமுதாயம் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்றைக்கு அரசியல் பண்ண முடியாது என்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது. இது போக இந்த குப்பமுத்து ஆசாரியுடைய குருபூஜை விழா தமிழகம் அனைத்து ஊர்களில் நடைபெற வேண்டும் என்பதை அனைவருக்கும் பாதுகாத்து வேண்டி விடைபெறுகிறேன். தூத்துக்குடி முருகேசன். வணக்கம்.